நம்ம ஊர் கூகுள். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன ஆப்னா ஹாய் ட்ரான்ஸ்லேட். வெறும் 11 MB தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப். இந்த ஆப் மூலமாக நமக்கு என்ன யூசேஜ் இருக்குன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்கள் வாட்ஸ்அப்பில் யாராச்சோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை ஜாப் தரக்கூடிய ஒரு மேனேஜரோ அவங்க உங்களுக்கு மெசேஜ் வந்து இங்கிலீஷ்லேயோ இல்லை ஹிந்திலேயோ இல்லை மலையாளத்துலேயோ இல்லை கன்னடத்துலேயோ இல்லை தெலுங்குலேயோ மெசேஜ் பண்ணப்ப நீங்கள் அந்த மெசேஜை ஈஸியாக தமிழுக்கு மாற்ற முடியும் நண்பா இந்த ஆப் மூலமாக. இது மட்டும் இல்லை நண்பா, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணப்போ டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் எக்ஸட்ரா அனைத்து மெசேஜ்களும் தமிழுக்கு மாற்ற முடியும் நண்பா இந்த ஆப் மூலமாக. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட ரேட்டிங் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.5 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்புக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட மெயின் பேஜ் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மை லாங்குவேஜ், ஃப்ரெண்ட்ஸ் லாங்குவேஜ்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் மை லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு எந்த மொழி நல்லா தெரியுமோ அந்த மொழியை தேர்வு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எனக்கு நல்லா தெரிந்த மொழி தமிழ் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் செலக்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் லாங்குவேஜ், அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷில் தான் ஷேர் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கப்போ நீங்கள் இங்கிலீஷ்லேயே வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், மேலே சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணனே சைடில் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு இந்த ஆப்லேயே ஒரு எக்ஸாம்பிள் காமிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த இது எடுத்து மை லாங்குவேஜ் மேலே வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வச்சனே என் மொழி. இதே நான் ஃப்ரெண்ட்ஸ் லாங்குவேஜ் மேலே வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நண்பனின் மொழி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஒரு டெமோ பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வாட்ஸ்அப்பில் வந்துட்டேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து மெசேஜ் பண்ணியிருக்கான், அது பூராமே இங்கிலீஷில் இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ எனக்கு இது கொண்டு போய் அது மேலே வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். வணக்கம், ஹவ் ஆர் யூ. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது மூலமாக. இப்போ நான் வந்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் தமிழ் கேபிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணுறேன், அது இங்கிலீஷில் அப்படியே மாறும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். நான் நன்றாக இருக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நன்றாக இருக்கிறேன் அவங்களுக்கு அனுப்ப போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இந்த இது எடுத்து இதுமாரி வச்சா போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஆம் ஃபைன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நமக்கு ஈஸியாக அனுப்ப முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், க்ரோமில் போய் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் க்ரோமில் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எனக்கு விராட் கோலியோட ஹிஸ்ட்ரி வேணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சர்ச் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விராட் கோலியோட ஹிஸ்ட்ரி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எனக்கு பூராமே இங்கிலீஷில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எனக்கு என்னென்ன புரியல ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் எப்படி தமிழுக்கு மாற்ற போகிறேன்னா இதை கொண்டு வந்து இது மேலே வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வச்சனே இங்கிலீஷில் இருந்தது தமிழுக்கு மாறும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நம்ம எது மேலே வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு மிகவும் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாட்டமில் இருக்கிற 2 ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு புக்கு படிக்கப்போ அந்த புக்கு பூரா வந்து இங்கிலீஷ்லேயே இருந்துச்சுன்னா அது எப்படி தமிழுக்கு மாற்றலாம், அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டோ இங்கிலீஷ். இப்போ வந்து நான் வந்து எனக்கு தமிழ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வேணும். ஸோ நான் வந்து தமிழில் மாற்றிக்கிறேன். எங்கே தமிழ் 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 இதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தமிழ். ஸோ கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு புக் வச்சுருக்கேன். அந்த புக்கில் பூராமே இங்கிலீஷ்லேயே இருக்குது. அது ஃபோட்டோ எடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளாஷ் வந்து ஆன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபோட்டோ எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபோட்டோ எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு சர்ச் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே தமிழே வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், யார் பண்ணாலும்.
ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாட்டம் இருக்கிற 3 ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் இங்கிலீஷ் சென்டென்ஸ் வாசிக்க தெரியலனா இதில் வந்து டைப் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே உங்களுக்கு ஸ்பீக் பண்ணி காட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சென்டென்ஸ் நான் டைப் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து இன்டர்நெட் தேவை ஃப்ரெண்ட்ஸ். மற்ற ரெண்டுக்கும் இன்டர்நெட் கன்ஃபார்ம் தேவை. இப்போ இதுக்கு வந்து இன்டர்நெட் தேவை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து டைப் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சென்டென்ஸ் வந்து நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ இதை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.